Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம இந்த டிராமாவோட எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் நீங்க கண்டினியூவா பார்க்கறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எபிசோட் 9 ஓட ஸ்டார்டிங்ல நிரன் அந்த பாட்டை கீழே வச்சுட்டு அந்த குயிராங் முன்னாடி மண்டிட்டு உட்காரவும் யோகாட பாட்டு ட்ரம்ஸ் ப்ளே பண்றத ஸ்டாப் பண்ணிடுறா. தென் அங்க இருக்கிற எல்லாருமே இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கன்ஃபியூஸ்டா பாத்துட்டு இருக்கிறப்ப அப்ப நிரனும் அந்த குயிராங் கிட்ட ஹெவனுக்கும் டீமனுக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. சோ கிரேட் அண்ட் பவர்ஃபுல்லான லார்ட் வாரியர் ஆனவங்க முன்னாடி நான் தலை வணங்குறேன்னு சொன்னதும் குயிராங்கும் அந்த வானத்துல ரெண்டு கொஞ்சம் கீழே இறங்கி வருது. அண்ட் அடப்பாட்ட உடனே ஜியாஹாவோ மண்டிட்டு உட்கார அவனை ஃபாலோ பண்ணி அங்க இருக்கிற எல்லாருமே அந்த மாதிரி கீழே உட்காடுறாங்க. அப்ப நிரனும் அந்த குயிராங்கிட்ட நான் இதுக்கு முன்னாடி முட்டாள்தனமா நடந்துகிட்டேன், என்னோட திமிருத்தனம் என் கண்ணை மறைச்சிருச்சு. சோ அதால நீங்க ஒரு அழிக்கப்பட வேண்டிய டீமன் நான் நினைச்சேன். ஆனா உண்மை இதுக்கு ஆப்போசிட் ஆனது. நீங்க தலை வணங்க முடியாதுன்னு சொன்னதுக்காக எல்லாரும் உங்களை ஒரு டீமன் கூப்பிட ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோர்ஸ் இல்லாம எப்படி இந்த உலகத்தால சர்வை பண்ண முடியும்? உங்களோட கோவம் ஒன்னும் தீய சக்தி கிடையாது. அது மோசமான ஆட்சியாளர்கள் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நீங்களும் இங்கதான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. சோ நீங்க அந்த பவரை வச்சு நீங்க அநியாயத்தை தான் தட்டி கேட்கணும். அதை விட்டது நீங்க மற்றவங்களோட சுயநலத்துக்காக நீங்க இந்த பவரை யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றான். தென் தி கிரேட் அண்ட் பவர்ஃபுல் லார்ட் வாரியர், இப்போ நீங்க நிம்மதியா இந்த பாட்டுக்குள்ள போங்க. அண்ட் இதுக்கப்புறம் யாராச்சும் மோசமான ஆட்சி பண்ணாங்கன்னா அந்த டைம்ல யாராவது ஒருத்தர் இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு உங்களை எழுப்பி விடுவாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு நீங்க ஒட்டுக்கிறீங்களான்னு கேட்க அது கேட்டு குயிராங்கோ கீழே இறங்கி வர ஸ்டார்ட் ஆகுது. அப்ப யோகோ ஃபேய் கிட்ட அது நிரன் சொல்றத கேக்குமான்னு கேட்க அதுக்கு ஃபேயும் கண்டிப்பா கேட்கும். ஆனா அது நிரனோட வாய்ஸ கேட்காது, பட் அந்த வாய்ஸுக்கு பின்னாடி இருக்கிற எண்ணத்தை கேட்கும்னு சொல்றா. அண்ட் அதே நேரத்துல அந்த குயிராங்கோ அதுவாவே அந்த பாட்டுக்குள்ள போயிருது. கற்பனா இப்ப நிரன் அந்த பாட்டை ஒரு பாக்ஸ்ல வச்சு அதை எடுத்து கார்ல தூக்கி வைக்கிறான். அப்ப பீட்டோ நீ அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேட்க அதுக்கு நிரனோ இதை வைக்கிறதுக்கு ஒரு இடத்த பாக்கணும்னு சொல்றான். அண்ட் அதே நேரத்துல இங்க ஜியாஹாவோ மற்றவங்க கிட்ட அடுத்து நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க நான் எப்பவும் போல ட்ரம்ஸ் தான் பிளே பண்ண போறேன், அண்ட் வேற ஏதாச்சும் வேலை வந்தா என்ன கூப்பிடுங்கன்னு யோக் சொல்றா. அண்ட் அதுக்கப்புறமா டாங்கோ எனக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு சரியா தெரியல, பட் நான் இன்னைக்கு நடந்ததை வச்சு ஒரு புக் எழுதலான்னு இருக்கேன்னு சொல்றான். அண்ட் அடுத்தடா டாவோ மற்றவங்க கிட்ட ஆக்சுவலி எங்களுக்கு இது வரைக்கும் எதிர்பார்த்தும் பயம் இல்லாம இருந்துச்சு, பட் நம்ம சாவோட கடவு கிட்ட போயிட்டு வந்ததுல இருந்து எனக்கு நம்மளோட லைஃப் எவ்வளவு முக்கியமானதுன்றது புரிஞ்சுதுன்னு சொல்றப்ப பீட்டாங்க வந்து எனக்கும் அப்படி தண்டா இருக்குன்னு சொல்றான். தென் அடுத்தடா காலேஜ் போலான்னு இருக்கேன், சோ நீங்களும் என் கூட வந்தாகணும்னு சொல்ல அதை கேட்டுடும் டுவா ஷாக் ஆயிட்டு ஏன் எடுக்குன்னு கேக்குறான். அண்ட் அதுக்கு பீட்டோ நீங்க எல்லாரும் சும்மா என் துணைக்கு வாங்கடா, அண்ட் நான் உங்களை டிகிரியை வாங்க வைக்கிறேன்னு சொல்றான். அப்ப ஜியா ஹவ் ஃபே கிட்ட அடுத்து நீ என்ன பண்ணலான்னு இருக்குன்னு கேட்க அதுக்கு ஃபேயோ நான் என்ன பண்ண உனக்கு நடான்னு கேக்குறா. அண்ட் அதுக்கு ஜியா ஹவோ நான் உன்கிட்ட நல்ல விட மாட்டான்னு கேட்டேன்னு கேட்க அதுக்கு ஃபேயோ சரி நீ அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேட்டுட்டு வெயிட் பண்ண, நீ அதை பத்தி சொல்லிடாத, எனக்கு ஒன்னும் அதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாம்னு சொல்லி கலாச்சி விட்டுறா. அப்ப நிரனும் ஜியா ஹவ் ட்ரிங்க்ஸ் பண்றத பாட்டு டேய் அதுல இருக்கிற ஆல்கஹால் தானே உனக்குள்ள பாட்டுது, டேய் எப்படிடா உன்னால அதை அகைன் குடிக்க முடியுதுன்னு கேட்க அடுத்த ஜியா ஹவோ இதோடுக்கு நான் ஸ்டாப் பண்ணணும், ஹெவன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கண்டுக்காடுன்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்றான். அப்புறம் இவன் பாட்டில பாட்டுட்டு பட் உண்மையா சொல்ல போனா இத்தனை நாளா நான் ஆல்கஹால குடிக்கல, அததான் நான் என்னைய சாப்பிட விட்டுருக்கேன்னு சொல்றான். அப்ப டாங்கோ டென் இந்த பிரச்சனை ஃபுல்லா முடிஞ்சுதான்னு கேட்க இது இன்னும் முடியல, கவர்மெண்ட் இப்ப ப்ரொடெஸ்ட் பண்றவங்க மேல வெப்பன்ஸை யூஸ் பண்ண போறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு யோக் சொல்ல அதை கேட்டு ஃபேயோ நல்ல வேலை நம்ம குயிராங்க சீல் பண்ணிட்டோம், அப்படி இல்லன்னா மக்கள் யாரும் வீட்டுக்கு திரும்ப போகாம ப்ரொடெஸ்ட் பண்றத கண்டினியூ பண்ணிட்டே இருந்திருப்பாங்கன்னு சொல்ல அதை கேட்டு யோகோ இன்னும் சில பேரு ப்ரொடெஸ்ட கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க, அவங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டு நாங்க செட்டா சாகுறோம்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் தென் அவங்களோட நிலைமை என்ன ஆகும்னு தான் கேக்குறான். அப்ப நிரனோ ஃபே கிட்ட நீ என்ன இப்ப பிரைம் மினிஸ்டரை பார்க்க கூட்டிட்டு போறியான்னு கேக்குறான். கற்பனா இங்க பிரைம் மினிஸ்டரோ டைரக்டா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறாரு. அதுல இவரோ மக்கள் கிட்ட நாங்க உங்களோட கோரிக்கைகளை கேக்குறதுக்கு ரெடியா இருக்கோம், பட் இப்போ சில பேர் பண்ணிட்டு இருக்கிற ப்ரொடெஸ்ட்னால நாட்டுல இருக்கிற மற்ற பொதுமக்களுக்கு பிரச்சனையா இருக்கு, சோ அதை தடுக்கிறதுக்கு தான் நாங்க இப்படி ஒரு கடுமையான முடிவு எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு மேல யாரும் ப்ரொடெஸ்ட் பண்ற ஏரியால இருக்காதீங்க, அதுக்கு முன்னாடியே எல்லாரும் உங்க வீட்டுக்கு கிளம்பி போயிருங்க, அதுக்கு மேல யாராச்சும் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் நாங்க ஒரு டெரரிஸ்டா பாப்போம்னு சொல்லி வார்ன் பண்றாரு. அண்ட் இந்த நியூஸ பீட்டோ நிரனும் கார்ல உட்காந்து கேட்டுட்டு நீ உன்னோட முடிவை மாட்டிக்க மாட்டியாடான்னு பீட் நிரன் கிட்ட கேக்குறான். கற்பனா இப்ப இவங்க 3 பேரும் பிரைம் மினிஸ்டரை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அங்க ஒரு லேடி வந்து இப்போ நீங்க அவரை பார்க்கலாம், அண்ட் உங்களுக்கு வெறும் 10 நிமிஷம் தான் டைம்னு சொல்லிட்டு உள்ள அனுப்புறாங்க. தென் இவங்க உள்ள வந்து பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணதுக்கு அப்புறமா இவரோ அவங்க கிட்ட நான் உங்க எல்லாருக்கிட்டையும் தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும், நீங்க என்னையும் இந்த நாட்டையும் காப்பாத்திட்டீங்கன்னு சொல்ல அதை கேட்டு நிரனும் என்னால உங்களோட தேங்க்ஸை ஏத்துக்க முடியும்னு எனக்கு தோணலன்னு சொல்லிட்டு நாங்க வேணா அந்த டீமனை பிடிச்சிருக்கலாம், பட் இன்னமும் உண்மையான ஆபத்து நாட்டுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்ல அதை கேட்டு ஃபேயோ இப்ப இவன் என்ன சொல்ல போறான்ற மாதிரி பாக்குறா. அண்ட் பிரைம் மினிஸ்டரோ அவரோட பிஏவை அங்கிருந்து வெளியே அனுப்பிட்டு இப்ப நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு நிரன் கிட்ட சொல்ல அதை கேட்டு நிரனும் அந்த டீமனை விட மோசமான ஒரு பிரச்சனை இந்த நாட்டுக்குள்ள இருக்கு, அதுதான் இந்த நாட்டு ஆள்ற லீடர் கிட்ட மேண்டேட் ஆஃப் ஹெவன் இல்லன்னு சொல்லவும் ஃபேயோட கேட்டு நிரன் என்னடா பேசிட்டு இருக்குன்னு கோவப்படுறா. ஆனா நிரனோட கார்டுல வாங்கிக்காம இவன் பிரைம் மினிஸ்டர் கிட்ட அந்த டீமன் வெறும் வெளியே இருந்து வந்த பிரச்சனை தான், சோ அதை சரி செய்யறது மூலியமா எல்லாமே பழைய மாதிரி திரும்ப வந்துரும், ஆனா ஒரு லீடர் கிட்ட மேண்டேட் ஆஃப் ஹெவன் இல்லாத பட்சத்துல அந்த நாடு உள்ள இருந்து அழிய ஆரம்பிக்கும்னு சொன்னதும் ஃபேய் நிரனோட பேரை சொல்லி கட்டுறா. அப்ப பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஃபேய சைலண்டா இருக்க சொல்லிட்டு நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு சிக்னல் காட்ட அதை பார்த்து நிரனோ நாட்டுக்குள்ள சிஸ்டம் ஃபெயில் ஆக ஆரம்பிக்கும், அந்த மக்கள் எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஆண்ட்ராய்டு அப்படியே
இப்படியே போக போக இந்த நாடே அழிஞ்சு போயிரும்னு சொல்லிட்டு சோ இப்ப அதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு நான் உங்ககிட்ட மேண்டேட் ஆஃப் ஹெவன் இருக்கா இல்லையான்றத செக் பண்ணணும். சோ இப்ப நீங்க அதுக்கான ரிச்சுவல் பண்றதுக்கு எனக்கு பர்மிஷன் தருவீங்களான்னு கேட்க, அதை கேட்டு இவரும் அதெல்லாம் பண்றதுக்கு நமக்கு டைம் இருக்கான்னு கேட்க, அது பண்ண ரொம்ப நேரம் எல்லாம் ஆகாதுன்னு நிரன் சொல்லிட்டு இவன் பீட் கிட்ட கண்ணாடியே கேக்குறான். அண்ட் அதுக்கு பீட்டோ என்னடா சொன்னேன்னு கேட்க, அதை கேட்டு நிரனும் பீட் கிட்ட போயிட்டு கண்ணாடியே ஏறான்னு சொல்றான். அண்ட் அதுக்கப்புறமா பீட்டோ அவன் பேக்ல இருந்து அந்த கண்ணாடியை தேடி எடுத்து கொடுக்க, நிரனும் அந்த கண்ணாடியை வாங்கிட்டு உனக்கு என் கூட சேர்ந்து சுத்தணும்னு ஆசையா இருந்தா அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனலா நடந்துக்கோன்னு சொல்ல, அதை கேட்டு பீட்டோ நிரனை திட்டுறான். அண்ட் அதுக்கப்புறமா நிரன் அந்த கண்ணாடியை பிரைம் மினிஸ்டர் கிட்ட கொடுத்து இது உங்க நல்லதுக்காக தான், இது மூலியமா உங்களுக்கு இந்த நாட்டை ஆள்றதுக்கு தகுதி இருக்கா இல்லையான்றத கண்டுபிடிச்சிடலான்னு சொல்ல, அதை கேட்டு இவரோ தயங்கிக்கிட்டே அந்த கண்ணாடியை வாங்குறாரு. அண்ட் அதுக்கப்புறமா நிரனோ மேண்டேட் ஆஃப் ஹெவன் இன்னமும் உங்க கூட இருந்ததுன்னா நீங்க அதை அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல பாப்பீங்க, அப்படி இப்ப அது உங்க கூட இல்லனா நீங்க அந்த கண்ணாடியில வேற ஒண்ணு பாப்பீங்கன்னு சொல்லிட்டு இவன் அந்த ரிச்சுவல் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அடுப்படி இவன் ஹெவன் கிட்ட எனக்கு இந்த பர்சனோட மேண்டேட்டை செக் பண்றதுக்கு அலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவன் அந்த பவுல அடிக்கிறான். அப்ப இவரும் அந்த கண்ணாடியை பாக்குறப்ப நிரன் அவர்கிட்ட நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு சோல்ஜரா இருந்திருக்கீங்க அண்ட் ஒரு பொலிட்டீசியனா மாறுறதுக்காக நீங்க அந்த சர்வீஸ்ல இருந்து குவிட் பண்ணிருக்கீங்க அண்ட் உங்களுக்கு பவர் மேல ஆசை இல்ல, உங்களோட குறிக்கோள் இந்த நாட்டை மாற்றுறது மட்டும்தான், நீங்க இந்த நாட்டுல இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிருக்கீங்க அண்ட் இந்த ப்ராசஸ்ல உங்களுக்கு ஏகப்பட்ட தடங்கள் வந்திருக்கு, பட் நீங்க அது எதுலயுமே கிவ் அப் பண்ணாம எல்லா தடவையும் நீங்க போராடி இருக்கீங்க. சோ மக்களால நம்பப்படுற ஒருத்தர் மேண்டேட்டுக்கு தகுதியானவரான கேட்டுட்டு இவன் அந்த பவுல அடிக்கிறான். தென் இவன் பிரைம் மினிஸ்டர் கிட்ட அதுக்கான ஆன்சர் அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல தெரியும்னு சொல்ல இவரும் அந்த கண்ணாடியை பாக்குறாரு அண்ட் அதுலயும் எல்லாம் நார்மலா தான் தெரியுது. அண்ட் அதுக்கப்புறமா நிரனும் நீங்க நிறைய பேர் கூட போராடினதுக்கு அப்புறமா நம்ம கிட்ட பவர் இருந்தாதான் இந்த நாட்டை மாட்ட முடியும்னு நீங்க நினைச்சிருக்கீங்க அண்ட் எலெக்ஷன்ல பணம் ஒரு முக்கியமான ரோல பிளே பண்றனால நீங்க சில தப்பான வழியில வந்த பணத்தை யூஸ் பண்ணிருக்கீங்க அண்ட் அதை வச்சே நீங்க உங்களோட எனிமீஸ் கூடயே கை கொடுத்திருக்கீங்க, சோ தட் உங்களால இந்த பவருக்கு வர முடியும்னு நீங்க நினைச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அண்ட் இந்த மாதிரி நீங்க உங்களோட மரியாதையை விட்டு கொடுத்து இந்த நாட்டு மக்களுக்கு நீங்க நல்லது பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க. சோ ஷார்ட்டா சொல்லணும்னா நல்லது பண்ணணும்ன்ற எண்ணத்துல நீங்க சில தப்பான வேலைகளையும் பாத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஆல்ரெடி மக்கள் கிட்ட இருந்து இதுக்கான மேண்டேட்டை வாங்கிட்டீங்க, பட் ஒரு நாட்டை ஆள்றதுக்கு அது மட்டுமே போடாது, உங்களுக்கு ஹெவனோட மேண்டேட்டும் தேவைப்படும்னு சொல்லிட்டு இவன் அகைன் அந்த பவுல் அடிக்க இவரும் அகைன் அந்த கண்ணாடியை எடுத்து பாக்குறாரு அண்ட் இன்னும் தடவையும் அதுல எல்லாம் நார்மலா தான் தெரியுது. அப்ப நிரனும் ஆனா ரியாலிட்டி படி பார்த்தா நீங்க இந்த 2 வருஷத்துல என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்றது மற்றவங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க மக்களுக்கு நல்லது பண்ணணும்ன்ற எண்ணத்துக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எனிமீஸ் கூட வச்சுக்கிட்ட டைப்புக்கும் நடுவுல நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்றது உங்களுக்கு தெரியும் அண்ட் அதுக்கான ஆன்சரை நீங்க என்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு பொதுவாவே மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு லீடர் அதே மக்களாலேயே வெளியேற்றப்படலாம் அண்ட் இப்போ இருக்கிற மக்கள் அது ஒரு டீமனோட இன்ஃபுளுன்ஸால பண்ணிருக்கலாம், பட் அதுல ஒருத்தர் கூட உங்களுக்கு அகேன்ஸ்டா இல்லன்றத உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்டது உங்களால யாருமே அதுல பாதிக்கப்படலையான்னு கேக்குறான். அண்ட் அதை கேட்டு இவரோ ஷாக்காக நிரனும் நீங்க உங்களோட மக்களால தான் இப்ப பவர்ல இருக்கீங்க, ஆனா நீங்க அந்த பவரை யூஸ் பண்ணியே அந்த மக்களை கொள்ள நினைக்கிறீங்க, சோ இப்ப மேண்டேட் ஆஃப் ஹெவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்னு கேட்டதும் இவரு அந்த கண்ணாடிய டேபிள்ல ஓங்கி அடிக்க அந்த கண்ணாடியும் உடஞ்சு போயிருது அண்ட் அதால இவரோட கையிலையும் அடிபட்டுற அட பாட்டு நிரனோ ஹெவன் தான் இங்க சுப்பீரியர், பட் சம்டைம்ஸ் அது நம்மளோட மைண்டுக்குள்ளேயும் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க உங்ககிட்டயே உண்மையா கேள்வி கேட்டு பாருங்க அண்ட் அதுல கிடைக்கிற ஆன்சர் தான் ஹெவன் சொல்ற ஆன்சர்னு சொல்லவும் இவரு அதை கேட்டு ஏஞ்சி விண்டோ பக்கத்துல வந்து நின்னுட்டு சோ நான் அப்படி வர உண்மையான ஆன்சர் படி நான் இப்ப கிவ் அப் பண்ணிடணுமா, அதுக்காக என்னோட 10 வருஷத்து உழைப்பு வீணா போன பரவாயில்லையான்னு கேட்க, அதை கேட்டு நிரனோ சப்போஸ் ஹெவன் உங்களுக்கு அகைன் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா மக்களும் அகைன் உங்களை சூஸ் பண்ணுவாங்க அண்ட் அதுக்கப்புறமா நீங்களும் இதை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்ல, பட் இதுக்கு ஆப்போசிட்டா என்னோட ஆன்சர் இருந்தா என்ன நடக்கும்னு இவரு கேக்குறாரு. அண்ட் அதை கேட்டு நிரனோ அந்த மாதிரி கேஸ்ல நாங்க ஹெவன் கிட்ட அப்பீல் பண்ற ரிச்சுவலை பண்ணுவோம்னு சொல்றான். அப்ப பீட்டோ அது என்னன்றது புரியாம பாக்க ஃபேயோ நிரன் அப்படி சொன்னதை கேட்டு அவனை பட்டு முறைக்கிறா. தென் இவங்க 3 பேரும் அங்க இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஃபே நிரன் கிட்ட நீ என்னடா பண்ணி வச்சிருக்க, நீங்க அவரை கன்வின்ஸ் பண்ணதான் வந்தேன்னு நினைச்சேன், ஆனா நீ என்னடா லூஸ் மாதிரி பேசி வச்சிருக்கன்னு சொல்லிட்டு தென் எதுக்கு அந்த ரிச்சுவல்லான்னு கேட்க, அதை கேட்டு நிரனோ அந்த ரூம்ல நடந்த எல்லாமே உண்மைன்றது உனக்கு தெரியும், தென் எதுக்காக நீ அவருக்கு சப்போர்ட் பண்றேன்னு கேட்க, அதுக்கு ஃபேயோ அவருக்கு நிறைய பிரஷர் இருக்கு அண்ட் ஒரு லீடரா இருக்கிறது ஒன்னும் ஈஸியான விஷயம் கிடையாதுன்னு சொல்ல, பட் எல்லாத்துக்கும் ஒரு லைன் இருக்கு அண்ட் அதுல இருக்கிற சில லைன்ஸ எக்காரணத்தை கொண்டும் கிராஸ் பண்ண கூடாதுன்னு சொல்ல, அதை கேட்டதுக்கு அப்புறம் கூட ஃபேய் அவருக்கே சப்போர்ட் பண்ண, அதை கேட்டு நிரனும் கடுப்பாயிட்டு நீ என்ன பேசுறன்றத தெரிஞ்சுதான் பேசுறியான்னு கேட்டுட்டு நான் நைட்டு 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பாப்பேன், அதுக்குள்ள அவரு ரிசைன் பண்ணலனா நான் ஹெவன் கிட்ட அப்பீல் பண்ற ரிச்சுவலை பண்ணிருவேன்னு சொல்லிட்டு நம்ம பெரிய ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே இதை முடிச்சாகணும்னு சொல்ல, அதை கேட்டு ஃபேயோ டே நீ சொல்ற ரிச்சுவலை ஈஸியா பண்ணிட முடியாது, சப்போஸ் ஹெவன் நீ சொல்றத ஏத்துக்கலனா அதுக்கப்புறமா நீ நேச்சர் கூட கனெக்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டமாயிரும், ஆறு நடக்காமலேயும் போகலான்னு சொல்லிட்டு நீ இதுக்காக உன்னோட ஊவோட பவர் மேல ரிஸ்க் எடுக்க போறியான்னு கேட்க, தென் நான் ஊவா இருக்கிறதுல வேற என்ன பாயிண்ட் இருக்குன்னு நிரன் கேக்குறான். தென் இதை வச்சு அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ண முடியலனா அப்போ எதுக்கு இந்த பவர்ஸ்லான்னு கேட்டுட்டு இவங்க ரெண்டு போறப்ப நீ இன்னமும் நீ ஒரு ஊன்னு தான் நீ சொல்லிக்கிறியான்னு இவ இதுக்கு முன்னாடி நிரன் இவ கிட்ட கேட்ட மாதிரி கேட்க, அதை கேட்டு நிரனோ திரும்ப வந்துட்டு நான் ஊ கிடையாதுனா தென் நான் யாருன்னு இவன் பீட் அவன் கிட்ட சொன்ன மாதிரி சொல்லிட்டு அங்க ரெண்டு போறான். அண்ட் அதுக்கப்புறமா ஃபேய் உள்ள வந்து இவர்கிட்ட சாரி கேட்க, அதை கேட்டு இவரோ அதை விடு நமக்குள்ள 10 வருஷத்துக்கும் மேலான பழக்கம் இருக்கு அண்ட் நீ இது வரைக்கும் என்ன நிறைய தடவை காப்பாத்திருக்க, பட் என்ன பண்றது இதுதான் என்னோட டெட்
ரிட்டர்ன் போலன்னு சொல்லிட்டு இந்த பவருக்காக நான் நிறைய இழந்திருக்கேன். பட் இப்போ என்கிட்ட டைம் ரொம்பவே கம்மியா இருக்கு. இதை வச்சு நான் ஆசைப்பட்ட மாதிரி என்னோட மக்களுக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல உங்ககிட்ட நிறைய டைம் இருக்குன்னு ஃபேஸ் சொல்றா. ஆனா அதுக்கு ஒரு ஆள் உண்மை கிடையாது. என்னோட சிச்சுவேஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு சரி இப்போ நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு. உன்னோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு போனதை நான் சீரியஸா எடுத்துக்கணுமான்னு கேக்குறாரு. கட்பனா இப்ப இவங்க 2 பேரும் கார்ல இருக்கிறப்ப வீட் நிறனை பார்த்து உனக்கு என்ன பைத்தியமாடா, இந்த விஷயத்துல நான் ஃபேக்கிட்டா சப்போர்ட் பண்ணுவேன். நானும் நீ பிரைம் மினிஸ்டரோட மைண்ட மாற்றுறதுக்கு தான் இங்க வந்திருக்கியோன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடானா அவர் முன்னாடியே நின்று அவரே மிரட்டிட்டு இருக்க. உனக்கு என்ன நட்டு கழுந்து போச்சான்னு கேட்டுட்டு அது கேட்டு நிறனோ என்னால எப்படி அவரோட மைண்ட மாட்ட முடியும், அவரோட முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான் நல்லா தெரியுது என்ன சொல்ல அது கேட்டு போயிட்டோ நான் வேணா ப்ராமிஸ் பண்றேன் கண்டிப்பா அவரு நம்மள சும்மா விட மாட்டாருன்னு சொல்லி புலம்ப அது கேட்டு நிறனோ இப்போ வரைக்கும் எல்லாம் நார்மலா தானே இருக்கு. தென் எடுக்கடா நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற, அட ஃப்ரீயா விடுறானே இவன் அவனை காம் டவுன் பண்ண பாக்க அதை கேட்டதுக்கு அப்புறமா போயிட்டோ நிறனை திட்டிட்டு இப்போ நம்மளால வீடு போய் சேர முடியுமான்றது எனக்கு தெரியல அண்ட் இப்ப நம்ம பெரிய ஆபத்துல இருக்கோம்னு சொல்லிட்டு நான் இப்ப வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அண்ட் அதுக்குள்ள நீயும் நம்ம ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடத்த தேடி வைன்னு சொல்லிட்டு வீட்டு காரை விட்டு இறங்கி போயிடுறான். அண்ட் அதுக்கப்புறமா நிரனுக்கு ஃபேக் கால் பண்ணி நீ இப்போ உடனே எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சு கூடான்னு சொல்ல அது கேட்டு நிரனோ ஷாக் ஆயிட்டு எதுக்கு இப்படி சொல்றேன்னு கேக்குறான். பட் அதுக்குள்ள அங்க அந்த பிரைம் மினிஸ்டர் அனுப்பின ஆளுங்க வந்துற நிரனோட பாட்டோட அங்க 2 ஓட ட்ரை பண்றான். ஆனா அந்த ஆளுங்களும் அவனை பிடிச்சி அவனை கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த பாட்ட உடனே போயிட்டோ அங்க பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் கிட்ட போயிட்டு ப்ளீஸ் சார் உங்க பைக்கை எனக்கு கொஞ்சம் கடனா கொடுங்க, என் ஃப்ரெண்டை கிட்னாப் பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு இவன் அவரோட பைக்கை கடன் வாங்கி அந்த காரை ஃபாலோ பண்ணி போறான். அதுக்கப்புறமா இவன் ஒரு இடத்துல அந்த காரை மடக்கி பிடிச்சிட அந்த கார்ல இருந்து 2 பேர் இறங்கி வந்து பீட் கூட சண்டை போடுறாங்க. அப்ப பீட் அடி வாங்குறத பார்த்து நிரனும் அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு காரை விட்டு இறங்க பாக்க அவன் பக்கத்துல இருக்கிறவனும் நிரன் கிட்ட கண்ணை காட்டி மிரட்டுறான். அப்ப நிரனும் அவனோட நரம்புல அடிச்சு அவனை மட்டையாக்கிட்டு அவனை கார்ல இருந்து வெளியே தள்ளி விட்டுறான். அப்புறம் இவன் அவனோட கண் எடுத்து அவனை ஏம் பண்ணி டேய் ஒழுங்கா என் ஃப்ரெண்டை விட்டுருங்கடா, அப்படி இல்லனா நான் இவனை ஷூட் பண்ணிருவேன்னு சொல்லி மிரட்டுறான். அண்ட் அதுக்கப்புறமா இவன் பீட்ட கார்ல வந்து ஏற சொல்ல பீட்டோ அவனை புடிச்சு வச்சிருந்த ஆளை தள்ளி விட்டுட்டு கார்ல போய் ஏறான். தென் நிரனும் அவன் புடிச்சு வச்சிருந்த ஆளை கீழே தள்ளி விட்டுட்டு கார்ல ஏறினதுக்கு அப்புறமா 2 பேரும் அங்க 2 எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. அப்ப பீட் நிரன் கிட்ட நீ எடுக்கடா இந்த காரை ஆட்டைய போட சொன்ன, நாம அந்த பைக்லயே எஸ்கேப் ஆகி வந்திருக்கலாம்னு சொல்ல அதுக்கு நிரனும் பைக்கை விட காரு தாண்டா சேஃபா இருக்கும்னு சொல்றான். அண்டடி கேட்டு பீட்டோ அவனை திட்டிட்டு இது அவங்களோட காருடா, சோ அவங்களால நம்மள ஈஸியா ட்ராக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவன் காரை ஒரு இடத்துல பார்க் பண்றான். தென் இவன் நிரனை கார்ல இருந்து இறங்க சொல்லிட்டு நீ அவனுங்க இங்க வரதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிரு அண்ட் நான் அவனுங்களை இங்க இருந்து தள்ளி கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு நீ சீக்கிரமா போய் அந்த ரிச்சுவலை பண்ற வழிய பாருன்னு சொல்ல நிரன் இந்த ஐடியாக்கு ஒட்டுக்க மாட்டேன்றான். அப்ப பீட்டோ அவனை ஸ்டாப் பண்ணி டே நீ எனக்கு கொஞ்சமாச்சும் நம்புடா, நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஸ், சோ நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வச்சாகணும்னு சொல்ல அதை கேட்டதுக்கு அப்புறமா நிரனும் ஓகே சொல்லிடுறான். தென் இவன் கார்ல இருந்து இறங்க போறதுக்கு முன்னாடி இவன் பீட்டை பார்த்து செட்டுக்கிட்டு போயிடாதுன்னு சொல்ல அதை கேட்டு பீட்டோ சிரிச்சுட்டு நான் கண்டிப்பா சாக மாட்டேன், உன்னோட சைட்ல ஹெவன் இருக்கு பட் என்னோட சைட்ல டீமன் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் உன்ன மாதிரி பவர்ஃபுல் ஆனவன் தான், சோ உன்னால முடிஞ்சத நீ பண்ணு அண்ட் என்னால முடிஞ்சத நான் பண்றேன்னு சொல்லிட்டு இவன் நிரன் அங்க இறக்கி விட்டுட்டு அங்க 2 கிளம்புறான். அண்ட் கொஞ்ச நேரத்துல 3 கார் இவனை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. சோ பீட்டோ அவங்களை கூட்டிட்டு யாரும் இல்லாத இடத்துக்கு வந்துடுறான். அப்ப இதுல ஒரு ஆளோ பீட்டோ ஷூட் பண்றதுக்கு கன் எடுக்கிறப்ப அங்க இருக்கிற இன்னொரு அவனை ஸ்டாப் பண்ணி கன் எல்லாம் தேவையில்ல 2 பேர் தானே இருக்காங்க ஈஸியா பாட்டுக்கலாம்னு சொல்றான். அண்ட் அதே நேரத்துல இங்க காருக்குள்ள பீட்டோ அவனுக்குள்ள இருக்கிற மங்கி டீமனை வெளியே வர சொல்லி கூப்பிட்டு இருக்கான். தென் அந்த டீமனும் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கிற எல்லாரையும் பறந்து அடிச்சு எல்லாரையும் போட்டு புரட்டி எடுத்துருது. அண்ட் இப்ப சண்டை போடுறது அந்த மங்கி டீமனா இருந்தாலும் பீட் தான் அட கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அதே நேரத்துல இங்க நிரனும் ஒரு ஃபவுண்டைன் பக்கத்துல வந்து நின்னுட்டு அவன் கிட்ட இருக்கிற லைட்டரை பட்ட வைக்கிறான். தென் இவன் ஹெவன் கிட்ட இப்போ இருக்கிற லீடர் கிட்ட மேண்டேட் ஆஃப் ஹெவன் இல்ல பட் அப்படி இருந்தும் அவரு நான் ரிசைன் பண்ண மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. பட் நம்ம மேண்டேட் ஆஃப் ஹெவனை மீறக்கூடாது, சோ ஹெவன் ஆகிய நீங்க இந்த மேட்டரை உங்க கையில எடுத்து என்னோட அப்பீல அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்ல அதை கேட்டு ஹெவனோ நிரன் சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அண்ட் அடுப்படி இங்க பார்ட்டில இருக்கிற எல்லாரும் பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணி நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம், இப்ப மட்டும் நீங்க ரிசைன் பண்ணலனா அடுத்த எலெக்ஷன் வரப்ப நாங்க யாருமே உங்களுக்கு ஓட் பண்ண மாட்டோம்னு சொல்லி மிரட்ட அதை கேட்டதுக்கு அப்புறமா இவரோ வேற வழி இல்லாம ரிசைன் பண்ணிடுறாரு. அண்ட் அந்த நியூஸை இவங்க பாத்துக்கிட்டே நிரன் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுறான். அப்ப வீட்டோ வழியில கட்டிட்டு நான் கொஞ்ச நேரம் தான் அட வெளியே விட்டேன், அதுக்கே அது என் பாடியை என்ன பண்ணி வச்சிருக்குன்னு பாருன்னு சொல்ல அதுக்கு நிரனோ உன்னை யார் அட வெளியே விட சொன்னான், அது உன்னோட முட்டாள்தனோன்னு சொல்றான். அப்ப வீட்டோ டே அங்க 10 பேருக்கும் மேல இருந்தாங்க, நான் மட்டும் அவளோட பவர்ஸ கடன் வாங்கலனா அவனுங்க என்ன கொண்டு போட்டிருப்பாங்கன்னு சொல்றப்ப நிரன் வீட்டோட புலம்புல ஸ்டாப் பண்றதுக்கு அவன் வீட்டோட கையெட்டு மேல மறந்து போட்டு விடுறான். அப்ப வீட்டோ எனக்கு வலிக்கிடுதான்னு சொல்லி கட்ட அதுக்கு நிரனோ எப்படியோ நீ உயிரோட இருப்பேன்னு பண்ண ப்ராமிஸா காப்பாத்திட்டேன்னு சொல்ல நீ எதையாச்சும் மறந்தியான்னு பீட் கேக்குறான். அண்ட் அதுக்கு நிரனோ நான் என்ன மறந்தேன்னு கேட்க அதை கேட்டு வீட்டோ நிரனோட தலையில அடிச்சுட்டு நீ என்ன பாராட்ட மறந்துட்டடான்னு சொல்லி திட்டிட்டு நான் அந்த டீமனை வெளியே வர வச்சேன் பட் அதோட ஃபுல் கண்ட்ரோலும் என் கிட்டதான் இருந்தது, சோ நான் சூப்பரா பண்ணிட்டேன்லன்னு கேட்க அதை கேட்டதுக்கு அப்புறமா நிரனோ ஆமா நீ பெரிய சாம்பியன் தான்னு சொல்லி பாராட்டுறான். அண்ட் அதை கேட்டு பீட்டோ ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு 10 பேரை ஒருத்தனா நின்று அடிச்சிருக்கேன்னு பெருமையா சொல்லி சிரிக்கிறான். அப்ப நிரன் பீட் கிட்ட நீ என் கூடவே இருக்கிறதுக்கு தேங்க்ஸ் தான்னு சொல்ல அதை கேட்டு பீட்டோ நானும் உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும் அண்ட் நீ என் லைஃப்குள்ள வந்ததுக்கு தேங்க்ஸ் டா, நீ என்ன அந்த டார்க் சைட்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்ல அதை கேட்டு நிரனோ நீ உண்டா என்ன மாட்டி இருக்கன்னு சொல்றான். அப்ப பீட் அவன் கிட்ட சோ இப்ப நீ என்ன நினைக்கிற, அந்த சோல் பைண்டிங் ரிச்சுவலை பண்ணத நினைச்சு நீ வருத்தப்படுறியான்னு கேட்க மே
மேபி அதுதான் நான் என்னோட லைஃப்ல பண்ண ரொம்ப ரொம்ப கரெக்டான விஷயமா இருக்கும்னு சொன்னதும் பீட் அட கேட்டு வெக்கப்பட்டு சிரிக்கிறான். அப்ப நிரன் அவனை ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கு கூப்பிட்ட பீட்டோ அட போடாடு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு வரமாட்டேன்றான். அண்ட் அவன் நிரனோ உனக்குள்ள அந்த மங்கி டிமன் இருக்குன்ற தைரியத்துல நீ உன் இஷ்டத்துக்கு என்னனாலும் பண்ணலாம்னு நினைச்சுக்காட, அதால உருவாகிற காயத்தை நீ தான் சரி பண்ணி ஆகணும்னு சொல்றப்ப பீட் உடனே அந்த மங்கி டிமன் மாதிரி ஏஞ்சி உட்காந்து இவன் நிரன் மேல ஜம்ப் பண்ணி அவன் கழுத்தை பிடிக்கிறான். அப்ப நிரனோ நான் ஒரு உவா ஆனதுல இருந்து எனக்கு ஒரு புது பவர் கிடைச்சிருக்குன்னு சொல்ல அது என்ன பவர்னு பீட் கேக்குறான். அண்ட் அதுக்கு நிரனோ உன்னை சமாளிக்கிற பவர் தானே சொல்லிட்டு இவன் பீட்டோட காயத்துல மருந்து வச்சு விட்டுற, அதால பீட்டோ தள்ளி போய் விழுந்தது இதெல்லாம் நியாயமே இல்லடான்னு சொல்றான். அண்ட் அப்படியே இவங்க ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிச்சிட கட் பண்ணா இப்ப நிரனோட வாய்ஸ் ஓவர்ல ஒரு லைஃப்ல மொத்தமா 3 ஃபோர்சஸ் இருக்கு, அதுதான் ஹெவன் எர்த் அண்ட் ஹியூமனிட்டின்னு சொல்றப்ப நிரன் அந்த குயிராங்க சீல் பண்ண பாக்ஸ ஒரு காட்டுக்குள்ள கொண்டு வந்து புடிச்சிடுறான். அண்ட் அதுக்கப்புறமா இவன் அவனோட வேலையில இருந்து டெம்பரவரியா பிரேக் எடுக்கிறத பத்தி இவன் அவனோட கிளைண்ட்ஸுக்கு மெயில் அனுப்பிடுறான். தென் இவனோட வாய்ஸ் ஓவர்ல எனக்கு இன்னும் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்கல, அண்ட் அதுதான் மக்களால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியுமா ஆரோ அவங்களோட லைஃப் ஆல்ரெடி முடிவெடுக்கப்பட்டுருச்சா, ஏன்னா நேச்சர் தான் ரொம்ப பவர்ஃபுல் ஆனது, சில பேர் இது எவன் தண்ட வாழ்க்கைன்னு நினைச்சு அட கிவ் அப் பண்ணாம வாழ்வாங்கன்னு சொல்ல இங்க நிரனோ அவனோட சொந்த ஊருக்கு திரும்ப வந்து இங்க நேச்சர் கூட கனெக்ட் ஆகுறான். தென் நிரனோட வாய்ஸ் ஓவர்ல சில பேர் அந்த வாழ்க்கை போர் அடிச்சு அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கைவிட்டு போயிருவாங்கன்னு சொல்ல இங்க ஜியாஹாவா அவனோட பார்ல உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். தென் நிரனோட வாய்ஸ் ஓவர்ல அண்ட் சில பேர் அவங்களோட பாடையிலேயே போயிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல இங்க ஃபேயோ சோசியல் சர்வீஸ் பண்றத கண்டினியூ பண்ணிட்டு இருக்கா. அண்ட் அகைன் நிரனோட வாய்ஸ் ஓவர்ல ஒருத்தர் போகிற வழி எதுவா வேணாலும் இருக்கலாம், பட் நம்ம எங்க போக போறோம்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றப்ப இங்க இவங்க 3 பேரும் காலேஜ் அட்மிஷனுக்காக ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்க யோகோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க இங்க டாங்கோ அவன் எழுதின புக்கை ரிலீஸ் பண்ணிட்டான். கட் பண்ணா இங்க பிளாயோ அவளோட காண்டுவை விட்டுட்டு இங்க ஷிஃப்ட் ஆயிடுறா. தென் இங்க மலை மேல நிரனோ மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவனோட வாய்ஸ் ஓவர்ல சில பேர் ஃபோர்ஜரி பண்ணி அவங்க போக வேண்டிய வழியை மாட்டுவாங்க, அண்ட் அதால அவங்க தப்பான வழியில போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம ஒன்ஸ் நேச்சர் கூட கனெக்ட் ஆயிட்டோம்னா ஹெவன் நமக்குள்ள ஒரு பகுதியாயிரும், அண்ட் அதுக்கப்புறமா நம்ம போக வேண்டிய வழி கிளியரா தெரியும்னு சொல்றான். அண்ட் இதுக்கு முன்னாடிலாம் நிரன் தான் அந்த பட்டாம்பூச்சியை தேடி போவான், பட் இந்த தடவை அந்த பட்டாம்பூச்சியை நிரனை தேடி வந்தா மூக்குல உட்காருது. கட் பண்ணா இப்ப பீட் இந்த இடத்துல உட்காந்து இந்த சீனரிய பாத்துட்டு இருக்கிறப்ப நிரன் அந்த இடத்துக்கு வரான். அப்ப பீட்டோ அவன் கிட்ட நான் இங்க இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க அதுக்கு நிரனோ நம்ம 2 பேரோட சோலும் இப்ப ஒன்னா இருக்கு, நீ அத மறந்தியாடான்னு கேட்டுட்டு நீ என்னோட பிரசன்ஸ ஃபீல் பண்ற மாதிரியே என்னாலயும் உன்னோட பிரசன்ஸ ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லவும் தென் நான் எங்க போனாலும் நீ என்ன கண்டுபிடிப்பியான்னு பீட் கேக்குறான். அண்ட் அதுக்கு நிரனோ ஆமான்னு சொல்லிட்டு இனி உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, அண்ட் அதோட நீ உன்னோட வீட்டை வாங்குறதுக்கு இன்னும் பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்ல அது கேட்டு பீட்டோ டேய் நான் உன்னை வேற உலகத்துல இருந்தெல்லாம் திருப்பி இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன், சோ நீ அதெல்லாம் கணக்குல வச்சு எனக்கு டிஸ்கவுண்ட் தர மாட்டியான்னு கேட்க அது கேட்டு நிரனோ நீ சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சரி நான் உனக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்லிட்டு அண்ட் பேலன்ஸ் அமௌண்ட்டை நீ பே பண்றதுக்கு நீ எனக்காக ஒர்க் பண்ணி ஆகணும்னு சொல்லவும் பீட்டோட டீலிங்க அக்செப்ட் பண்ணிக்கிறான். கட் பண்ணா இப்ப நிரனோட செயினோட பேக் ஸ்டோரியா காட்டுறாங்க. அதுல நிரனோட தாத்தா இந்த செயினை நிரனுக்கு போட்டு விட்டுட்டு இந்த செயின் ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு கை மாறிட்டு இருக்குன்னு சொல்றாரு. அப்ப நிரனோ சொன்னா இதை போட்டுக்கிட்டா உவா மாறிடுவனான்னு கேட்க அதுக்கு இவரோ இதால உன்ன உவா மாட்ட முடியாதுன்னு சொல்றாரு. அண்ட் அதை கேட்டு நிரனோ டென் இதுல எந்த ஒரு பவரும் இல்லையான்னு கேட்க அதுக்கு இவரோ இதுல ஒரு பவர் இருக்கு அண்ட் ஒரு நாள் உனக்கு அதை பத்தி தெரிய வரும், அண்ட் அப்போ நீ அதோட பவரை புரிஞ்சுக்கிட்டு நீ அதை எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத தெரிஞ்சுப்பேன்னு சொல்றாரு. அண்ட் இந்த செயினோ பீட் பக்கத்துல இருக்கும் போதெல்லாம் க்ளோவாக அதை வச்சு நிரனோ அந்த செயினுக்குள்ள இருக்கிற பவரை புரிஞ்சுக்கிறான். அண்ட் இதோட இந்த சீரீஸ் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.